மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் உள்ள மாந்தர்களில் அவர்கள் தங்களுடைய வெறுமை அல்லது தங்களுடைய இயலாமை அல்லது இழப்பு என்ன என்பது கூட அவர்களுக்கு தெரியாமல் தான் வாழ்கிறார்கள். அதுபோன்ற ஒரு இழப்பு, அவர்கள் அறியாமலே வாழ்கிற இழப்பு என்னவென்று சொன்னால், இந்த பூமியிலே நீங்கள் எவ்வளவுதான் செல்வத்தை நீங்கள் சேர்த்தாலும் அது உங்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தாது என்பதுதான். மனுஷன் அவன் ஒரு ஜான் வயிற்றுக்காக வாழ்கிறான். அவன் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சந்ததி எல்லாம் அதற்காகவே வாழ்வதற்கு ஒப்பாகவே அவன் ஆஸ்திகளையும் தன்னுடைய களஞ்சிகளையும் அவன் சேர்த்து வைக்கிறான். ஆனால் அவனுடைய அத்தனையும் திருப்தி தருவதில்லை. எனவே ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையை அவன் வாழ்கின்றபடினாலே, ஒருவேளை அவன் 1000 கோடி சேர்த்தாலும் இன்னொரு 2000 கோடி சேர்க்கலாமே என்று தான் ஓடிக்கொண்டு இருப்பானே இல்லாமல், அடேங்கப்பா 1000 கோடி சேர்ந்து விட்டதே, அமர்ந்திருப்போம் என்று அவன் இருக்கிறான். அப்படி இருப்பதில்லை. அப்படி அவன் திருப்தி காண விரும்பினாலும் அது அவனுக்கு திருப்தியாய் மாறுவதில்லை. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள மாந்தர்கள் கொண்டிருக்கிற அந்த வழியிலே தெய்வத்தை அவர்கள் தேடுகிறார்கள். தெய்வம் ஆதியும் அந்தவுமானவர். அவர் ஒருவேளை நம்மை திருப்திப்படுத்துவாரோ என்று தேடினாலுமே கூட, அவர்கள் அந்த தெய்வத்தை தேடுகின்ற வாழ்க்கையிலேயுமே கூட தங்களுடைய வயிற்றுக்காகத்தான் அவரை தேடுகிறார்கள். தங்களுடைய ஆசி நலனுக்காகவே தேடுகிறார்கள். அதுதான் ஏற்கனவே இருக்கிறதே என்று சொன்னாலும் அது திருப்தி இல்லையே. ஆகவே தெய்வத்தை தேடி பார்க்கலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அவரையும் தெய்வத்தையும் கொண்டு வந்து தங்களுடைய அனித்தியமான இந்த வயிற்று பிழைப்புக்குரிய காரியத்திற்கு மாத்திரமே அவரை கூப்பிட்டு கேட்க பார்க்கிறார்கள். அதுபோன்ற ஒரு சிந்தை என்று இருப்பதை, அதுபோன்ற சிந்தை உலாவுகின்ற மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சிந்தைக்கு பெயர் கெட்ட சிந்தை என்று எழுதியிருக்கிறது. அந்த மனுஷன் அவன் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அவனுடைய சிந்தை கெட்டு போயிருக்கின்றபடினாலே திரும்ப திரும்ப அவன் இந்த மாய்ந்து போகிற இந்த மண்ணுக்குரிய நிம்மதி தராது, திருப்தி தராது இந்த வாழ்க்கையை தான் அவன் நாடிக்கொண்டே இருப்பான். ஆகவே இயேசுபிரான் இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த சிந்தை, அந்த மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். எதை விட்டு திரும்ப வேண்டும் என்று அவர் சொன்னார்? இந்த உலக ராஜ்யத்தை, இந்த மண்ணுக்குரியதையே தேடுகின்ற அந்த சிந்தையிலிருந்து நீங்கள் விடுபட்டு பரலோக ராஜ்யத்திற்கு மனம் திரும்புகள் என்று அழைத்தார். அதுதான் ஒரு மனுஷனுடைய ஒரு நல்ல ஆரம்பம். அவருடைய சிந்தை இந்த மண்ணுக்குரிய லோகத்திற்குரிய நாடுதலை விட்டு திரும்பி அதை இறைவனையே அவன் தேடினதை போல் தேடினாலும் மண்ணுக்காகத்தான் அவன் தேடுகிறான் என்பதை உணர்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு, இறைவனுடைய ராஜ்யத்திற்கு உரிவுகளை தேடும்படியாக அவன் மனம் திரும்பிவிட்டான் என்று சொன்னால், அவனுடைய ஆசி வெகு சொற்பமாக இருந்தாலும், அவனுடைய வருமானமே வெகு சொற்பமாக இருந்தாலும் பூரண திருப்தியில் ஒன்றாய் வாழுவான். அதுபோன்ற ஒரு திருப்தியைத்தான் இந்த வேதம் எல்லோருக்கும் வாக்கு கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு என்ற ஒரு அழகான ஒரு புத்தகத்திலே இந்த வேதம் கூறுகின்ற அந்த பகுதி என்னவென்று சொன்னால், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கெட்ட சிந்தையுள்ளவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த நாம் சொன்ன அந்த கெட்ட சிந்தையுள்ளவர்களும் எது சத்தியமென்று தெரியாதவர்களும், உண்மை என்னவென்றே அறியாமலே அவர்கள் கெட்ட சிந்தை என்றால் துன்மார்க்கமான ஒரு சிந்தை என்பதை சொல்லவில்லை. ஏனென்றால் அதிலிருந்து தெய்வத்திற்கு திரும்பி வந்தவர்களுமே கூட அவர்கள் இன்னமும் அவர்கள் இந்த லோகத்துக்குரிய, இகபரத்துக்குரிய, அந்த பூமிக்குரிய காரியத்தில் தான் மனதை வைத்திருக்கிறபடினாலே தெய்வத்தை தேடியவர்களாக இருந்தாலுமே கூட அவர்களும் மனம் திரும்பவில்லை என்றால் இந்த லோகத்துக்குரியதே சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு பெயர் கெட்ட சிந்தை என்று இந்த வேதம் கூறுகிறது. ஆகவே அந்த கெட்ட சிந்தியுள்ளவர்களுக்கு பெயர் சத்தியம் தெரியாதவர்கள் என்று பெயர். சத்தியமும் அவர்களுக்கு இல்லை. எது மெய்யான சத்தியம், ஃபேக்ட் என்று சொல்வது, இந்த சூரியன் இருப்பது ஃபேக்ட், அது உண்மை. நிலா இருப்பது ஒரு ஃபேக்ட், அதுவும் உண்மை.
பகல் இருப்பது ஃபேக்ட், இரவு இருப்பது ஃபேக்ட் என்று இருப்பது என்பது வேறு. அதெல்லாம் இல்லாமல் அழிந்து போகாத ஒன்றிற்கு பெயர் தான் சத்தியம். அது இயேசு பெருமான் சொல்லும்பொழுது அவர் சொன்னார், நானே சத்தியம் என்று சொன்னார். அது ஏனென்றால் தெய்வம் அழிந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு பெயரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே சத்தியமில்லாதவர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தெய்வத்தையே அவர்கள் ஏற்றுக்கொண்டதைப் போல் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதைப் போல் வந்தாலுமே கூட அவர்களோ நிம்மதியாய் வாழ்கின்ற அந்த உண்மையான சத்தியத்தை அவர்கள் அறிவதில்லை. they know the fact, உலக பிரகாரமான அந்த அந்த உண்மைகளை அறிந்திருக்கிறார்கள். இல்லாமல் ட்ரூத் என்று சொல்வது அழியாத ஒன்றை அவர்கள் காணவில்லை. ஆகவே தான் அவர்கள் தெய்வத்தை தேடுகிறவர்களாக இருந்தாலும், ஒரு இந்து மார்க்கத்திலே தேடினாலும் அல்லது முஸ்லீம் மார்க்கத்திலே தேடினாலும் கிறிஸ்தவ மார்க்கத்திலே தேடினாலும் அது மாதா கோயிலிலே தேடினாலும் அல்லது தேவ ஆலயத்திலே போய் தேடினாலும் எப்படித்தான் அவர்கள் தேடினாலும் அதுபோன்ற கூட்டத்தார் மத்தியிலே இவர்கள் இருக்கிறார்கள். கெட்ட சிந்தை உள்ளவர்கள். கெட்ட சிந்தை என்று சொன்னால் கெட்டுப்போனவர்கள் அல்ல, ரொம்ப கெட்டவர்களைப் போல் இல்லை. அவர்கள் இறைவனிடத்திலே மனம் திரும்பி வந்தாலுமே கூட அவர்களோ அவருடைய சிந்தையோ அழிவுக்குறியே வைத்திருக்கிறார்கள். இயேசு பெருமான் கட்டளையிட்டு மனம் திரும்புங்கள், அந்த சிந்தையை விட்டு திரும்பி வாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி அந்த உலக ராஜ்யத்தை விட்டு தெய்வ ராஜ்யத்திற்குள் வாருங்கள் என்று அழைத்தார். நானே தெய்வ ராஜ்யம் என்றும் சொன்னார். தன்னிடம் அவர் அழைத்து வாருங்கள் என்று அவர் கூப்பிட்டார். அதுபோன்ற அழைப்பை பெற்றவர்கள்தான் அவர்கள் கெட்ட சிந்தையிலிருந்து தெய்வ சிந்தைக்கு வந்தவர்கள். அவர்கள் சத்தியம் அறிந்தவர்கள். அழிந்து போகின்றதை அல்ல, அழிந்து போகின்றதெல்லாம் ஃபேக்ட் என்று இருப்பதெல்லாம் சூரியன் இருப்பது, சந்திரன் இருப்பது, இரவு இருப்பது, பகல் இருப்பது, காற்று இருப்பது எல்லாம் ஒரு நாளிலே சுருட்டப்பட்டு விடும். அதெல்லாம் நிலையானது இல்லை என்று தான் இந்த வேதம் கூறுகிறது. காண்கிற யாவுமே அனித்தியம் என்று தான் சொல்கிறது. ஆகவே சத்தியம் அவர்கள் அறியவில்லை. அழியாத ஒன்றை தேட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. அப்படி அவர்கள் இறைவனிடத்தில் வந்ததை போல் வந்து தேடினாலும் அவர்களோ இங்கே கீழே எழுதப்பட்டதை போல் தேவபக்தியே ஆதாய தொழில் என எண்ணுகிறார்கள். தேவபக்தியை ஆதாயம் தொழில் என்று எண்ணுகிறார்கள். அதை வைத்து தெய்வ பக்தியை வைத்து கொண்டு கூட இன்னும் என்ன ஆதாயம் தேடலாம் என்று தான் அவர்கள் பார்க்கிறார்களே அல்லாமல் அவர்களோ அந்த கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியமில்லாதவர்கள் என்று கூறுகிறது. தெய்வ பக்தியை ஆதாயமாய் மாற்றுகிற ஒரு இடம்தான் அநேக தெய்வ ஆராதனை கொண்ட மக்கள், துரதிருஷ்டவசமாய் கிறிஸ்தவ மக்கள் கூட தெய்வ பக்தியை ஆதாய தொழிலாய் ஆதாயமாய் எடுத்துக்கொள்ள பார்க்கிறார்கள். தெய்வ ஆலயத்திலேயே கூட பணம் சம்பாதிக்க வந்தார்கள் என்று இயேசுபிரான் காலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவாலயத்திற்கு வந்தும் கூட பணம் சம்பாதிப்பதை மேன்மையாக எண்ணுகின்றவர்கள் யார்? அவர்கள் தெய்வ பக்தியை வைத்து கொண்டே இதிலிருந்து என்ன ஆதாயம் பெறலாம் என்றே எண்ணுகின்ற ஒரு ஜனங்கள். ஆனால் அதற்கு மாறாக என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால் 6ஆம் வசனத்திலே தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பக்தியை ஆதாயம் என்று எண்ணினவர்கள் வேறு, தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று போற்றுகிறவர்கள் வேறு. தேவ பக்தியை வைத்து தங்களுக்கு ஆதாயம் தேட விரும்பினவர்கள் கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியமில்லாதவர்கள். ஆனால் இங்கேயோ தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமாய், அதுவே அவர்களுக்கு பெரிய ஆதாயமாய் மாறிவிடுகிறது. ஆகவே அவர்களுடைய சிந்தை எப்படி மாறுகிறது என்று சொன்னால், போதும் என்ற மனதுடனே கூடிய அந்த தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமாய் வைத்திருக்கிறபடினாலே மன நிறைவு பெறுகிறார்கள். என்ன மன நிறைவு? கோடி கோடியே அவன் சேர்த்தாலும் அவன் இன்னும் சேர்க்க விரும்புகிறான். ஏனென்றால் அது சத்தியமல்ல, அது கெட்ட சிந்தை. ஆகவே திருப்தி இல்லை. இங்கேயோ தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வாழ்கிறவனுக்கோ இருப்பது போதும் என்று இருப்பான். கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு வீடாய் ஒரு குடிசையாக இருந்தால் கூட அதிலே திருப்தியாக இருப்பான். கோடீஸ்வரனுக்கும் இல்லாத அந்த போதும் என்ற மன திருப்தி இருக்கிறதே, அதை தருவதெல்லாம் தேவ பக்தி தான். அந்த தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமாய் மாறுகிற வாழ்க்கை எல்லோரும் பெற்றுக்கொண்டால் அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இது கேட்குற நீங்கள் யாவரும், அடடே என் உள்ளம் எப்பொழுது பார்த்தாலும்
போதுங்கிற மனமே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் அது இல்லை இது இல்லை என்று தான் சொல்லுகிறேன். இருக்கிறது இருக்கத்தான் செய்கிறது, அது இருந்தாலும் அது இல்லை இது இல்லை என்று சொல்லி தேட ஓடுகிறேனே என்று நீங்கள் எண்ணுகிறீர்களே, அந்த எண்ணம் கொண்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை அண்டி வருகின்ற தெய்வத்தினுடைய அந்த நல்ல செய்தி என்னவென்றால், தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயமாய் மாறிவிடும். அதன் நிமித்தம் என்ன நடைபெறும்? இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத போதும் என்ற மனம் அங்கே உண்டாகிவிடும். இருப்பது போதும் என்ற மனம் இருக்கிறதே. இந்த உலகத்திலே அந்த நாட்களில் டாடா பிர்லாவை குறித்து சொல்லுவார்கள். அவர்களுக்கு 1700 என்று நினைக்கிறேன், அல்லது 1700 ஃபேம் இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் இன்னமும் ஒரு 300-400 ஃபேம் ஆரம்பிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்கு உலக வங்கியிலிருந்து கடன் வாங்குகிறார்கள். ஏன் இவ்வளவு இருக்கிறது போதாதா என்று திருப்தியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை, அவர் சேர்த்து கொண்டே போகிறார்கள். அதானி என்று சொல்கிறார்கள், அல்லது யாரோ பெரும் பணக்காரர்களை சொல்லும் பொழுது லட்சக்கணக்கான கோடிக்கு அவர்கள் ஆதாயமாய் வைத்து வாழ தேடி தேடி பார்க்கிறார்கள். ஆனால் போதுங்கின்ற மனம் அவனுக்கு வருமோ? அவன் பிரேத குழிக்கு சென்றால் கூட அந்த மனம் வரப்போவது இல்லை. இதுதான் இப்பொழுது வரும். தேவ பக்தியை ஆதாயமாய் கொள்ளாமல் தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமாய் அவன் அதை லாபமாய் எண்ணுகின்ற ஒரு இடம் இருக்கிறது. அதுவும் என்ன லாபம்? தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், பெரிய ஆதாயம் என்பதை அவர் பெற்றுவிட்டபடினாலே அவர்கள் போதும் என்ற மனதை உடையவர்களாய் மாறுகிறார்கள். இதை கேட்க அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மனம் இந்த லோகத்திற்குரிய அழிந்து போகிற காரியங்களிலே வைத்து நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும், இன்று வரை பிரயாசப்பட்டாலும், ஒன்றாயிலும் உங்களுடைய மனதிற்கு போதும் என்ற திருப்தியும் தரப்போவதே இல்லை. அதுபோன்று அற்புதமான ஒரு வாழ்க்கை அவன் குடிசையில் இருந்தால் கூட அவன்தான் ஐஸ்வர்யவான், அந்த வாழ்க்கையை பெற்றவன் அவன்தான் கோடீஸ்வரன். ஏனென்றால் மற்றவர்கள் பெற்றிருக்கிற ஆதாயத்திலே போதும் என்ற மனம் இல்லை. இவன் வைத்திருக்கிற ஆதாயம் என்னவென்று சொன்னால், குடிசை 2 வேளை கஞ்சி குடித்தாலுமே கூட மிகுந்த ஆதாயத்தை பெற்றவனாக இருப்பான். அடேங்கப்பா, அவர்களை பெற்ற விட கோடி கோடி ஆதாயம் என்றால் எங்கே கோடி ரூபாய் இருக்கிறது என்று கேட்டால், கோடி ரூபாய் தரக்கூடிய அந்த மிகுந்த ஆதாயமான போதும் என்ற மனம் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. அதை நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவிலே பெற்றிருக்கிறோம். இந்த வயிற்றுக்காக வாழுகிறது அல்ல. வயிற்றுக்காக வாழுவது இன்றைக்கு பசிக்கும், நாளைக்கும் பசிக்கும், தினசரி பசித்து கொண்டே இருக்கும். அதுபோன்ற வாழ்க்கை அல்ல. நாங்களோ திருப்தியான போதுமென்ற மனதுடனே கூடிய அந்த தேவபக்தியை மிகுந்த ஆதாயமாய் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை இயேசு பெருமான் தர வந்து நம்முடைய சிந்தையை மாற்றி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்திற்குள் வாருங்கள், இந்த மண்ணுக்குரிய ராஜ்யத்தை விட்டுவிட்டு விண்ணுக்குரிய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று இவ்வளவோ அவர் பலமுறையை கூறினார். அவருக்கு முன்பாக வந்த யோவான் ஸ்நானன் என்ற தீர்க்கதரிசியும் அதைத்தான் அவர் கூறினார். பின்பு அவர் சொல்லுவார், இந்த உலகத்திலே அந்த 7ஆம் வசனத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஹல்லேலூயா! ஏன் நிச்சயம் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னால், எல்லோரும் தங்கள் வீட்டை பார்க்கிறார்கள். தன்னுடைய தாத்தா அல்லது பாட்டி அல்லது அப்பா அல்லது அம்மா யாரோ அல்லது பணக்காரன் இறக்கும் பொழுது அவன் கையிலே ஒன்றும் இருப்பதில்லை. ஒரு சின்ன மோதிரம் போட்டிருந்தாலும் அதை அவர்கள் அந்த கட்டிங் பிளேயரை வைத்து வெட்டி எடுத்து விடுவார்கள். அவர்கள் நெத்திலே ஒரு 4 காசு என்று அந்த நாட்களிலே சொல்வார்கள். ஒரு துட்டு வைத்தாலும் அதையும் கூட செல்லா காசாய் பாதியை வெட்டி வைத்து விடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோமே. இதெல்லாம் அவர்கள் பார்க்கிறபடினாலே எல்லோருக்கும் தெரியத்தான் செய்கிறது. அந்த மாயான ஞானம் என்று சொல்வார்கள். அங்கே போனவுடன் என்ன செய்வது, மனுஷன் வெறுமையாக வருகிறான், வெறுமையாக போகிறான் என்று சொல்லாமல் இருக்கிறார்கள், சொல்கிறார்கள். அது வெறும் மாயான ஞானமாய் இருக்கிறதே அல்லாமல் உணர்வு பூர்வமாய், அடடே ஒரு வழி வேண்டும், இந்த மாய லோகத்தை விட்டு நித்தியத்தை தேட வேண்டும் என்று, அழியாத நித்திய ஜீவனை தேட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி அவர்கள் விரும்புவதில்லை. சுமமான ஞானத்தை வைத்துவிட்டு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களா, இப்படி தான் புகையை போல் மறைந்து விட்டது என்றெல்லாம் சொல்லத்தான் செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்றாய் தெரிந்தும் அவர்களுக்கு உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரவில்லை, எந்த மனுஷனும் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பதை நிச்சயமாய் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நிச்சயமாய் தெரியும், எந்த மனுஷனுக்கும் தெரியும். எனவே நீங்கள் இப்பொழுது தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வந்துவிட்டபடினாலே
போதும் என்கிற மனம் உண்டாகிவிட்டபடினாலே உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும். உங்களுடைய வயிறை பசி இல்லாமல் நிறைப்பதற்கும் உங்களுடைய மானத்தை போர்த்துவதற்கு ஒரு உடை இருந்தால் கூட போதுமென்று வாழுங்கள். அதற்கு கூட நன்றியுள்ள ஒரு மனுஷன் இருப்பதில்லை. அவன் எதற்கெடுத்தாலும் அது இல்லை இது இல்லை என்று சொல்வானே இல்லாமல் தனக்கு இருக்கிற உண்ணவும் உடுக்கவும் இருக்கிறதே போதும் என்று அவன் எண்ணுவதில்லை. ஆகவே அவர் சொல்கிறார், பாருங்கள், ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஆகவே உண்ணவும் உடுக்கவும் இருந்தாலே போதும் என்று இருங்கள். அதற்கு பதிலாக 9ஆம் வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதியேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் மாறிவிடுகிறது. சிலர் அதை நம்பி பின்னால் போய்விட்டார்கள், கெட்டு போய்விட்டார்கள். நீயோ 11ஆம் வசனத்திலே மனுஷனே, தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டவனே, தெய்வத்தை அண்டி வந்தவனே, அவன் எப்படி அவன் தெய்வத்தை அவன் அண்டி வந்தான்? தெய்வ பக்தியை ஆதாயமாக எண்ணி அவன் தெய்வத்தை அண்டி வரவில்லை. தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வருகிறானே பாருங்கள். அவனைத்தான் அங்கே இந்த வேத புத்தகம் கூறுகிறது. அவன் என்ன செய்கிறான்? அவன் நீ தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட தெய்வத்தின் மனுஷனே, நீ இவைகளை விட்டு ஓடு என்று சொன்னார். இவைகளை விட்டு ஓடி என்று சொன்னால், நீ நின்றால் உங்களை பிடித்து கொள்ளும் என்பதை போல், நடந்தால் கூட உங்களை தொற்றிக்கொள்ளும் என்பதை போல், இந்த பண ஆசையை விட்டு, இந்த லோகத்துக்குரிய வாழ்க்கையை விட்டு ஓடுங்கள் என்று சொன்னார். அதுபோன்ற ஒரு ஓட்டம் என்று சொல்வது ஜீவகாலமெல்லாம் ஓட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. லோத் என்ற ஒரு மனுஷன் மனைவியும் ஓடினார்கள். அழிந்து போகிற சோதோம் குமாரை போல் இந்த உலகத்தை காண்பித்து ஓடுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு மனுஷி அவள் திரும்பி பார்த்து விட்டாள். ஜீவகாலமெல்லாம் கடைசி வரைக்கும் ஓடியிருக்க வேண்டும். ஓடினார்கள், ஆனால் கடைசி வரைக்கும் ஓடவில்லை. நாமோ எப்படி ஓட வேண்டும் என்று அவர் சொல்லுவார். இவைகளை விட்டு ஓடி அழியாத, நீங்கள் கொண்டு போகாத ஒன்று இருக்கிறதே, அந்த அல்ல, கொண்டு போகக்கூடியது என்னவென்றால் நீதியையும் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடுங்கள். அதுதான் செல்வம், அதுதான் நீங்கள் கொண்டு போக முடியும். வேறு எதையும் ஒரு மனுஷன் அவன் பிறக்கும் பொழுது வந்ததை போலவே இறக்கும் பொழுதும் அவன் சென்று விடுகிறான். சென்று கொண்டு செல்வதெல்லாம் இந்த செல்வங்கள் தான் என்று சொல்லுவார். ஆகவே இவைகளை விட்டுவிட்டு இவைகளை நாடு என்று சொல்வார். இது கேட்க அன்பான சகோதர சகோதரிகளே, நித்தியத்துக்குரிய ஒரு நாட்டம் உங்களுக்கு உண்டா? அடடே, எனக்கு கற்பு ஒழுக்கம் இல்லை, அது வேண்டும். எனக்கு இச்சையடக்கம் இல்லை, அது வேண்டும். எனக்கு பொறுமை இல்லை, அது வேண்டும். எனக்கு அன்பு இல்லை, அது எனக்கு வேண்டும். சொந்த பிள்ளைகளிடத்தில் கூட எனக்கு அன்பு இல்லை, அது எனக்கு வேண்டும். சாந்த குணம் வேண்டும், தயவு வேண்டும் என்றெல்லாம் கேட்டு வாங்குகிற தெய்வத்தினுடைய குணாதிசயங்கள் இருக்கிறதே, அதுதான் நமக்கு அந்த தெய்வ பக்தி தருகின்ற மிகுந்த ஆதாயம். அதை பெற்றவன் அவன் செல்வந்தன். அதற்கு என்ன பெயர் என்று அவர் சூட்டுகிறார் என்று சொன்னால், இந்த 12ஆம் வசனத்திலே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள் என்று சொன்னார். அல்லது அதுதான் நித்தியம். உங்கள் ஜீவிய காலமெல்லாம் நித்தியமாய் மாறாதா இருக்க போவதெல்லாம் அதுதான். அதற்காகவே நீங்கள் போராடுங்கள். மண்ணுக்காக போராடுகிற போராட்டத்தை நிறுத்திவிடுங்கள். அது வேண்டாம். அதையெல்லாம் இறைவன் உங்களுக்கு தருவார். அவருக்கு தெரியாதா? பரத்திற்குரிய நித்திய ஜீவனை தந்து உங்களை திருப்திப்படுத்தின தெய்வம் இந்த லோகத்துக்குரிய காரியத்தை தராமலாக இருப்பார். கண்டிப்பாக தருவார். ஆனால் அதை தேடி ஓடாதீர்கள். அதெல்லாம் தானாகவே வரும் என்று அவர் குறிப்பிட்டு அதங்கே பேசினார். அல்லேலூயா. இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவராயிலும் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை, இது நிச்சயம் என்று அறிந்தவர்களாய் நீங்களோ இந்த வேதம் சொல்லுகின்றபடி மண்ணுக்குரிய கெட்ட சிந்தையுள்ளவர்களாக இல்லாமல், நீங்கள் வெறும் ஃபேக்டை அறிந்து, அந்த சூரியன் பகலே வருகிறது, இரவிலே மறைகிறது, மாலை அந்த நிலவு வருகிறது என்று சொல்லியதை போல் இல்லாமல் அழியாத சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இது அழியாத சத்தியம். நீங்கள் தெய்வத்தை நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஏற்றுக்கொண்டாலுமே கூட மெய்யான மனம் திரும்புதல் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அவர் என்ன செய்கிறார்கள்? தெய்வ பக்தியை கூட தெய்வ பக்தியை ஆதாயமாக எண்ணி விடுவார்கள். ஆனால் நமக்கோ மெய்யாய மனம் திரும்பினவன் எப்படி வாழுவான்? தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வாழுவான்.
போதும் என்ற மனம் அவனுக்குள் இருக்கும். உடவும் உடுக்கும் இருந்தால் கூட போதும் என்று எண்ணுவான். அவனை பார்த்து கடன் வாங்க என்று சொன்னால் கடன் வாங்க மாட்டான். பணத்திற்கு பின்னால் ஓடு என்றால் அவன் ஓட மாட்டான். பண ஆசைக்கு பின்னால் ஓட மாட்டான். இருப்பது போதும். சைக்கிள் இருந்தால் கூட போதும். நான் போய் பைக்கை வாங்குவதை விட, லோன் வாங்கி பைக்கை வாங்குவதை விட சைக்கிள் போதும் என்று அவன் எண்ணுவான். நடந்து கூட போவான். அவன் கடன் வாங்கி எதையும் வாங்க போவதில்லை. அது ஏனென்றால் இருப்பது போதும் என்று வாழுகின்ற நிறைவான வாழ்க்கையை பெற்றிருக்கிறான். ஏதோ கஷ்டப்பட்டு அவன் போக மாட்டான், வாழ மாட்டான். மகிழ்ச்சியோடு வாழ்வான். மிகுந்த ஆதாயம் பெற்றவனைப் போல் வாழுவான். ஏனப்பா உனக்கு இவ்வளவு சந்தோஷம்? நீதான் சாதாரண கூழ்தானே குடிக்கிறாய், சாதாரண சைக்கிளில் போகிறாய், சாதாரண குடிசை வீட்டில் வாழ்கிறாய், என்ன இவ்வளவு சந்தோஷம்? யார் சொன்னது? நான் மிகுந்த ஆதாயம் பெற்றவன். நான் சாதாரண ஆதாயம் அல்ல, மிகுந்த ஆதாயத்தை பெற்று அந்த ஆதாயம் இந்த பூமியிலே வாழுகிறதுக்கு மாத்திரமல்லாமல் பரலோகத்திற்கு போவதற்கும் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். பொறுமையை நான் நாடி சென்று பொறுமையை பெற்றிருக்கிறேன். இச்சையடக்கத்தை பெற்றிருக்கிறேன். சாந்த குணத்தை பெற்றிருக்கிறேன். பொறுமையை பெற்றிருக்கிறேன் என்றெல்லாம் அவன் சொல்லுகின்ற அந்த செல்வம் இருக்கிறதே, அதுதான் மிகுந்த ஆதாயம். இந்த ஆதாயமான அற்புத வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம். நீங்கள் யாவரும் இந்த அற்புத வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் இந்த உலகம் தர முடியாது. யுகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தால் தர முடியாது அந்த போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை, இந்த மிகுந்த ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுபிரான் அதை தருகிறார். அவர் உங்களை மனம் திரும்ப வைத்து, கெட்ட சிந்தையிலிருந்து திரும்ப வைத்து, மனம் திரும்பி தெய்வ ராஜ்யத்தை, இறைவனை நோக்கி வாழ்கிற வாழ்க்கையை அவர் தருவார். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.